ஹாய் திஸ் இஸ் திருநங்கை திவ்யா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம்க்கு வந்து ஆண்மைத்தன்மை சுத்தமாக கிடையாது. அவர் பார்வதி கிட்ட மட்டும்தான் அவருடைய ஆண்மையை காட்டுவார், அந்த வீரத்தை காட்டுவார். மற்ற யாராக இருந்தாலும் வந்து பயந்து போயிடுவார். நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து சாரிப்பா எங்கள் தப்பு தான், எங்கள் ஜட்ஜ்மெண்ட் தப்பு, அப்போ டப்புன்னு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. இவர் இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அவர் ஒரு அப்ரூவல் கேம் ஒன்று ஆடுவா, அதை இன்னும் கடுப்பாக இருக்குது. அவரை வந்து பாயிண்ட் பண்ணுறப்போ எதிர்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட் ஸ்கில் அவங்ககிட்ட இருக்குது. அதை பார்வதி கிட்ட பண்ணுறல்ல, அதையே மற்றவங்க கிட்ட பண்ண மாட்டேற. உனக்கு பயம் தானே? அப்போ நீ பயப்படுறல்ல, இவ்வளோ பெருசாக இருக்கிறியப்பா, ஏன் பயப்படுற? ஆண்டி இப்போ எஃப்ஜே வந்து சிறையிலேருந்து வெளில வந்து படுத்துட்டான். வெளியில் வந்து படுத்துட்டு நான் உள்ளே போக மாட்டேன், இல்லைடா பிக் பாஸ்க்காவது மரியாதை கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, பரவாயில்ல பிக் பாஸ் சொன்னால் நான் உள்ளே போய்க்கிறேன், நீ சொல்லி நான் உள்ளே போக முடியாது, வெளில போ அப்படின்ட்டான். சுத்தமாக இவனுக்கு தைரியம் கிடையாதுங்க. அப்படியே வரான் பேசாமல். அவனை எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை. நீ உள்ளே தான் போகணுன்னு நீ அவனை நிர்பந்திக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பார்வதிக்கிட்ட வந்துட்டான். பார்வதிக்கிட்ட வந்துட்டு, பார்வதி நீங்கள் வெளியில் வாங்க, அவனதே வெளில படுக்கல, நீங்கள் ஏன் உள்ளே படுக்கணும், நீங்கள் இதெல்லாம் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? அவங்க ரூலை மதித்து உள்ளே படுத்துருக்குறாங்க, இவன் வெளியில் படுத்துருக்கிறான், சீன் போட்டுட்ருக்கான். கொஞ்சம் நேரத்தில் அவனே வந்துடுவான். ஓகேவா? ரொம்ப கேவலமாக பார்வதியை போய் சீன்னா பார்வதி செம்ம கடுப்பாயிருச்சு, ரொம்ப கடுப்பாயிருச்சு. உனக்கு தைரியம் தான் அவனை வந்து உள்ளே படுக்க சொல்லு, நாங்கள் எதுக்கு வெளில வரணும்? நாங்கள் பிக் பாஸை மதித்து நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எதுக்குடா வெளியில் வரணும், எங்களை எதுக்குடா வெளியில் வர சொல்கிறோங்கிற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு ஓவராக வந்து ட்ரிகர் பண்ணவும் அவன் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி அவன் அந்த பாடி லாங்குவேஜ் காட்டுவான்ல, ஒரு மாதிரி இருக்குங்க, அது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ஸோ அனாயிங். ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு போடி அப்படின்னு போகிறான். கேட்டால் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தையாக, வக்ரம்னு சொல்கிறதுனால சார் வந்து நீ வக்ரமாக தான் இருந்து இத்தனை நாள், நீ போன வாரத்தில் நீ ஒன்றுமே தெரியல, உன்னை எதுவுமே கொஸ்டின் பண்ண மாட்டுறாங்க, உன் கண்டென்ட்டே இல்லை வீக்கெண்டில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ எவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து பார்வதி அடித்த. ஸோ இந்த வாரம் இவனுக்கு பேசு பொருள் இருக்கா, கண்டென்ட் இருக்கா, இவன் பார்வதியை ரொம்ப சீண்டி இருக்கிறானா, ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் காட்டியிருக்கிறானா, அவன் தெரிஞ்சு பண்ணுறாங்க சார். இப்போ வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அவர் கேட்டால் நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். வீக்கெண்ட் எபிசோடில் நான் வந்து பண்ணுவோம், வீக்கெண்ட் எபிசோடில் சொன்னால் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிக்குவோம். அப்போது விஜய் சேதுபதி திட்டுறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இவங்க கொடுக்கறது இல்லை. ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கமாக தான் இவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது காய்ஸ். அண்டு சேதுபதியை மதிக்கிறது கிடையாது, ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது, கண்டென்ட்டில் வரணும், ப்ரோமோவில் வரணுங்கிறதுக்காக நீங்கள் பார்வதி அடிக்கிறீங்கன்னா உன்ன மாதிரி சீப்பான ஒரு கேரக்டர் உலகத்திலே இருக்க முடியாது. ஸோ விக்ரம் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிக் பாஸ் குறித்த அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.